இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இப்படி நாம கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் ஒரு தொடர் போதனையை நாம் ஆரம்பித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துடைய பிரதானமான போதனை எதுவாய் இருந்தது என்று சொன்னால் ராஜ்யத்தை பற்றிய போதனையாக இருந்தது. ராஜ்யத்தை அவர் பிரசங்கிக்க தொடங்கினார். வேற எதையும் அவர் பிரசங்கம் பண்ணல. அற்புதங்களை பண்றேன், அடையாளங்கள் பண்றேன்றது அவர் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல. அதுக்கு பதிலாக பிரசங்கத்தை பண்ண ஆரம்பிச்சார். 4:17 என்ன சொல்றது? மத்தேயு 4:17 அது முதல் இந்த ஆரம்பத்திலிருந்தே அதுனா அப்ப எதை ஆரம்பத்திலிருந்து பண்றோமோ அதுதான் முடிவு வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ ஆரம்பம் ஒன்று, நடுவில் ஒன்று, கடைசி ஒன்று இல்லை. அவருடைய அசைன்மெண்ட் இப்படிதான் இருக்குது. எதை ஆரம்பிச்சாரோ அதை தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு. அந்த அது முதல்ன்றது முக்கியமான வார்த்தை. இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது. எல்லாம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குதுன்னு பிரசங்கிக்க தொடங்கினார். என்ன கான்செப்ட்ல கடவுளுடைய பிரசங்கம் இருந்தது என்றால் ராஜ்யம் என்கிற கான்செப்ட்ல தான் அவரோட பிரசங்கம் இருந்தது. ஏன் ராஜ்யம் என்கிற கான்செப்ட்ல அவர் பிரசங்கம் பண்ண வேண்டும்? வேற ஏதாச்சும் பண்ணலாமே. மக்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குது, எவ்வளோ அவசரங்கள் தேவைகள் இல்லை, மக்கள் இருக்கிறாங்க, நோயில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, கடன்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் பிரசங்கத்தை பண்றதை விட்டுட்டு இயேசுநாதர் பரலோக ராஜ்யத்தை பற்றி அதை வந்து பிரசங்கம் பண்ண அவசியம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இதுக்கு முன்னால ஒரு வசனத்தை படிச்சோம் அல்லவா? 6:26-33 என்ன படிச்சோம்? ஏன் அவர் பிரசங்கம் பண்ணனார்? பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர் அவ்வளோ ஆர்வத்தோட பிரசங்கம் பண்ண அவசியம் என்னன்னா, மனிதனுடைய அனைத்து தேவைகளும் பரலோக ராஜ்யம் சந்திக்க கூடியதாக இருக்கிறது. மனிதனுடைய அனைத்து தேவைகளும் ராஜ்யம் சந்திக்கிறதாக இருக்கிறது. ராஜ்யத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கிறது. ராஜ்யத்துக்கு வெளியில இல்ல, ராஜ்யத்துக்குள்ள இருக்குது. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போ எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, கடவுள் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் இதை தேடுங்க, ஃபர்ஸ்ட் இதை நாடுங்க, இதை கவனிங்க, எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கடவுள் இதை பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னா, மனிதன் தேடுகிற அனைத்தும் இதுக்குள்ள இருக்குது. இதை மனுஷன் பெற வேண்டுமானால், இவையெல்லாம் மனுஷன் அடைய வேண்டும் என்றால் மனுஷன் ராஜ்யத்தை தேட வேண்டும், ராஜ்யத்தை நாட வேண்டும். அப்போ இன்னைக்கு நாம் எடுக்கிற அந்த முக்கிய தலைப்பு என்னன்னு சொன்னா, த பிரையாரிட்டி ஆஃப் த கிங்டம், தேவ ராஜ்யத்தினுடைய முக்கியத்துவம். தேவட ராஜ்யத்தினுடைய முக்கியத்துவம், தேவட ராஜ்யத்தின் முக்கியத்துவம். ராஜ்யத்துக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், ராஜ்யத்தை நான் முதலாவது நாட வேண்டும். இந்த ராஜ்யத்துக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறனோ, கனத்தை கொடுக்கிறனோ, மதிப்பு கொடுக்கிறனோ, ப்ரையாரிட்டியை கொடுக்கிறனோ, அந்த அளவுக்கு என் வாழ்க்கை ரொம்ப லகுவாக மாற ஆரம்பிக்கிறது, சுலபமாக மாற ஆரம்பிக்கிறது. என்னுடைய அனைத்து தேவைகளும் மிகவும் எளிமையான விதத்தை சந்திக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஏன்னா அப்படி சந்திக்கப்படலைன்னா இயேசு சொல்லியிருக்க மாட்டாரு. எதை சொல்லியிருக்க மாட்டாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இயேசு கிறிஸ்துடைய அவருக்கு ஒரு அசைன்மெண்ட். இந்த பூமிக்கு வரும்போது வந்தோம் செத்தோன்றது அசைன்மெண்ட் கிடையாது, சாவறது கூட அசைன்மெண்ட் கிடையாது. அசைன்மெண்ட்ல அது ஒரு பார்ட். அசைன்மெண்ட்ல மிக முக்கியமான அசைன்மெண்ட் என்னன்னா, இந்த ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், தேவ ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இதை விரிவாக்க வேண்டும், ராஜ்யத்தை எங்கும் உள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ராஜ்யத்துக்குள்ள எங்கும் உள்ள ஜனங்கள் வர வேண்டும், ராஜ்யத்தை குறித்த அறிவு பெருக வேண்டும். ராஜ்யத்தை பற்றின பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் டைம் பிரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த உலகம் ரொம்ப ஆர்வமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் மனுஷன் தேவைகளோடு இருக்கிறான், தேவைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், தேவைகளுக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறான், தேவைகளுக்காக பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். மனிதனுடைய தேவைகள் நிறைய இருக்கிறது. வீடு வேணும், காசு வேணும், சுகம் வேணும், சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும், அது வேணும், இது வேணும்.
மனிதனுடைய தேவைகள் ஏராளமா இருக்குது, லிஸ்ட் போட்டா போயினே இருக்கும், அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஆனா மனிதனுடைய அனைத்து தேவைகளும் ராஜ்யம் லகுவாக சந்திக்கப்படும். ஆகவே அது இதுன்னு சொல்லி நாடி தேடி ஓடி அலைஞ்சி கடைசியில வாழ்க்கையை வெறுத்து ஒண்ணுமே இல்லைங்க வாழ்க்கையை வேஸ்ட்னு சொல்லக்கூடாது. இந்த உலகத்துல வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கையில நீங்க ஃபர்ஸ்ட் முக்கியத்துவத்தை, முதலாவது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இந்த ப்ரையாரிட்டி என்பது முக்கியத்துவத்தை ராஜ்யத்துக்கு கொடுங்க, ராஜ்யத்தை நாடுங்க, அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் அப்படின்ற ஒரு கவலை இருக்குது அல்லவா உலகத்துல. எப்படி வாழ்வோம், எப்படி போவோம், எப்படி சாவுன்றது கூட சில பேர் கவலையா இருக்குது. சோ பலருக்கு பல கவலை இருக்குது. வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லை, எப்படி வாழ்றதுன்னு தெரியலங்க, விலைவாசி ஏறி போதுங்க, இது ஏறுதுங்க, அது இறங்குதுங்க, இதேதான் மனுஷன் பேச்சு. இது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க மனுஷன், இதுக்காக பேசி கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த உலகம் ஏதோ ஒரு நீடோடு இருக்கிறது, உலகம் தேவையோடு இருக்கிறது. இந்த தேவையெல்லாம் சந்திக்கப்படுவதற்கு மனுஷன் தப்பான அசைன்மெண்ட் அவனை உருவாக்கி கொள்கிறான். அவனே வேர்வை சிந்துறான், அவனே ஓடுகிறான், அவனே உழைக்கிறான், அவனே பிரயாசப்படுகிறான். பட் கடைசியில ஃபெயிலியர் உண்டாகி ஆரம்பிக்கிறது. அவ்வளோ ஓடி அவ்வளோ ஆசை பண்ணி கூட ஃபெயிலியர் ஆகுது. மனுஷனுடைய இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுமா, இந்த பிரயாசமெல்லாம் ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னா 100 மடங்கு ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா உங்க தாத்தா காலத்துல இருந்து அந்த பேட்டர்ன் தான் நீங்க வரீங்க. உங்க தாத்தாவும் அதே தான் உழைச்சாரு, அப்படிதான் பிரயாசப்பட்டாரு, அப்படிதான் வேர்வை சிந்தினாரு. அவரு ஓடி ஆடி உழைச்சி கடைசியில வாழ்க்கையில பெருசாலும் சாதிக்க முடியாம ஃபெயிலியர் சந்திச்சு இறந்து போயிட்டாங்க. அந்த தாத்தாக்கு பிறகு அவங்க சந்ததியும் சேம் பேட்டர்ன், அதே உழைப்பு, அதே வேர்வை, அதே பிரயாசம், அதே முயற்சி, அதே வேர்வை, அதே ரத்தம். கடைசியில தாத்தா என்ன ஃபெயிலியர் சந்திச்சாரோ சேம் ஃபெயிலியர் தான் இவர் சந்திச்சிருப்பாரு. சோ இப்படி இன்ச் பை இன்ச்சா தான் நகர்றாங்களே ஒழிய மனுஷன் விரும்புகிற அளவுக்கு பெருசா ஒன்னும் வாழ முடியாம இருக்கிறான். இந்த ஃபெயிலியர் ஆகிற இந்த அசைன்மெண்ட்டை மனுஷன் இறுக்கமா பிடிச்சுக்கிறான், பிள்ளைகளுக்கு கற்றும் கொடுக்கறான், நல்லா ஓட, நல்லா வேர்வை சிந்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாமே தப்பான போதனைகள், தவறான கான்செப்ட். இது நீங்க உழைச்செல்லாம் நல்லா ஆட முடியும்னு சொன்னா பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிரசங்கத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொன்னா, நீங்கள் உழைச்சி நீங்கள் வேர்வை சிந்தி நீங்கள் அடைய முடியாதது எல்லாம் நீங்கள் தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய நீதிக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தினால நீங்கள் உழைத்தும் சம்பாதிக்க முடியாதது, நீங்கள் பிரயாசப்பட்டும் சம்பாதிக்கப்பட முடியாதது, நீங்கள் வேர்வை சிந்தியும் சம்பாதிக்கப்பட முடியாததெல்லாம் ராஜ்யம் உங்களுக்கு அருளப்படும். ஹலோ, ராஜ்யம் உங்களுக்கு அருளப்படும், கொடுக்கப்படும். அப்படி கொடுக்க முடியலன்னு இந்த வசனம் போட்டிருக்க மாட்டாரு. ஏன்னா எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம்ன்றது உலகத்துடைய பிரதானமான பிரச்சனை. வாழ்க்கையே பிரச்சனை தான் ஓடுதுன்றாங்க நிறைய பேர். வாழ்க்கையே காம்ப்ளிகேட்டடா இருக்குதுங்க, வாழ்க்கையே ரொம்ப முடியாம இருக்குதுங்க, எப்படி வாழ போறேன்னு தெரிலங்க. இவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனையை பற்றி கவலைப்படுறதே பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் இன்னொரு கவலை அடிஷனலா இவங்க சேர்த்து வைப்பாங்க, பசங்க எப்படி வாழ போறாங்க தெரிலங்கன்றாங்க. உங்க கவலையே தீரல, இதுல இன்னொரு கவலை வேறையா? பசங்க எப்படி வாழ போறாங்க தெரிலங்க, எங்க காலமே எப்படி, அவங்க காலம் எப்படி இருக்குதுங்க. இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா வாழ்க்கைக்கு ஒரு முடிவே இருக்காது. வாழ்க்கை ஃபுல்லா நரகமா இருக்கும், வாழ்க்கை ஃபுல்லா விரக்தியா இருக்கும், வாழ்க்கையே ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கும், வாழ்க்கையை நீங்கள் லகுவாக்கவே முடியாது. பட் பைபிள் லைஃபை ரொம்ப சிம்பிளிஃபை ஆக்குது, ரொம்ப லகுவாக்குகிறது. இந்த லகுவானதுதான் இந்த போதனையாக இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய டீச்சிங்ஸ் உடைய மெத்தட் என்னன்னா, மனிதனுடைய காம்ப்ளிகேட்டட அதை சிம்பிளிஃபை ஆக்கணும். மனிதனுடைய நெருக்கமா இருக்கிற வாழ்க்கையை அல்லது கஷ்டமா இருக்கிற லைஃபை ரொம்ப சுலபமாக மாற்ற வேண்டும். இதுதான் இயேசுநாதருடைய போதனையுடைய நோக்கமா இருந்தது. அப்போ என்ன சொல்றார் பைபிளுடைய கான்செப்ட் என்ன? இந்த கடினமானதை லகுவாக்குவதுதான் பைபிளுடைய கான்செப்டா இருக்குது. எல்லாம் கடினமானதை லகுவாக்குகிறது. ஸோ லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது, லைஃப் ரொம்ப கடினமானது கிடையாது, லைஃப் ரொம்ப சிம்பிளிஃபை ஆனது. எப்படி சிம்பிளி ஆக்கிறதா நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகிடக்கூடாது, இன்னும் கடினமான சிக்கலை போய் நம்ம சிக்கிடவும்
கூடாது. நாம சிக்கி குடும்பத்தை சிக்க வச்சு கடைசி எல்லாரும் ஒரே சிக்கல சிக்கின்னு இருக்கக்கூடாது. இதுல இருந்து வெளியே வர வேண்டும். முதலாவது இந்த சிக்கல்ல இருந்து மனுஷன் வெளியே வர வேண்டும் என்பதுதான் இயேசுநாதருடைய போதனையாக இருக்கிறது. உலகம் இப்படிதான் கவலைப்படுது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எப்படி வாழ்வோம், எப்படி பழிப்போம். ஏசு சொல்றாரு இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் கிடையாது, இதெல்லாம் சந்திக்கப்படும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அது ராஜ்யத்துக்கு கொடு, ராஜ்யத்தின் நீதியை தேடு, அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை கேட்கும் போது படிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு. எல்லாம் கூட கொடுக்கப்படுறாரு. அப்போ மனுஷன் இன்னைக்கு பெற முடியாம தான் இருக்கிறான். மனுஷனுக்கு இன்னைக்கு அடைய முடியாம தான் இருக்குதான் பிரச்சனை. சோ இவன் பெற முடியவில்லை, அடைய முடியவில்லை என்பதனால ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நினைச்சிடாதீங்க. அவன் பெறுவதற்கான முயற்சி எடுக்கவில்லை. கடவுள் ஒண்ணு சொல்றாரு, இவன் ஒண்ணு சொல்றான். கடவுளுடைய ஐடியா ஒண்ணு, மனிதனுடைய ஐடியா ஒண்ணு. கடவுளுடைய கான்செப்ட் ஒண்ணு, மனிதனுடைய கான்செப்ட் ஒண்ணு. என்றைக்கு மனிதன் தன்னுடைய கான்செப்டை விட்டுட்டு, தன்னுடைய ஐடியாவை விட்டுட்டு கடவுளுடைய ஐடியாக்கு என்னைக்கு வரானோ அன்னைக்கு அவனுடைய கடினம் எல்லாம் லகுவாக மாற ஆரம்பிக்கும். இந்த டீச்சிங்ஸ் உங்களை ரொம்ப லகுவாக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த போதனைகள் உங்களை ரொம்ப எளிமையான விதத்துல உங்களுக்கு புரிய வைத்து உங்களுடைய சிக்கலான, நெருக்கடியான, கடினமான சூழ்நிலைகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலையும் விமோச்சனத்தையும் கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். அதுக்காக இங்க நாங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ இயேசுனுடைய இந்த டீச்சிங்ஸ் உடைய சாராம்சம் என்ன? ஏன் அவர் டீச் பண்றாரு? இவர் ஒரு புதிய போதனையை, அந்நிய போதனை கொண்டு வந்துட்டாரா அப்படின்னா, இது ஒரு புதிய போதனையோ அந்நிய போதனையோ கிடையாது. கடவுளுடைய கான்செப்டே இதுதான். சில நேரங்கள்ல என்னையும் சில சொல்றாங்க, இவர் அந்நிய போதனைகள்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இது பைபிள் போதனையே கிடையாது. பாஸ்டர் நவீன் சொல்றது எல்லாமே அந்நிய போதனைகள், தவறான போதனைகள். அவர் நாமெல்லாம் இதை செய்யணுன்றாரு, அவர் செய்ய வேணான்றாரு. நாமெல்லாம் செய்யணுன்ற இவர் செய்ய வேணான்றாரு. சோ அகெயின்ஸ்ட் அவர் பேசுறாரு. நான் அந்நிய போதனைகள் நான் போதிப்பது கிடையாது, அதுக்கு டைம் வேஸ்ட் பண்றதும் கிடையாது. இயேசுநாதரும் அந்நிய போதனை போதிக்கவில்லை, தேவனுடைய கான்செப்டை தான் போதிக்கிறாரு. போதனைகளை சரியாய் கவனிக்க வேண்டும். இது அந்நிய போதனையா பைபிள் கான்செப்ட் விளங்க ஆரம்பிக்கும். 6:33 சொல்லுகிறது, மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பது அந்நிய போதனையாக இல்ல, கடவுளுடைய கான்செப்ட் இதுதான். இந்த முதலாவது இந்த முதலாவதுன்றது அதுவே ஒரு பெரிய குழப்பமா இருக்குது. எப்ப தேரணும் ராஜ்யத்தை தேரணும்னு கேட்கறாங்க. முதல்ல தேரணும்னா எப்ப தேரணும்? சிலர் சொல்றாங்க 2 மணிக்கு தேடு, அப்பதான் ராஜ்யத்தோட நேரம். சிலர் சொல்றாங்க 3 மணிக்கு தேடு, 4 மணிக்கு தேடு. இங்க சொல்லப்பட்டுள்ளது இந்த முதலாவது தேடுன்றது 2 மணிக்கு தேடு, 3 மணிக்கு தேடு, 4 மணிக்கு தேடுன்றதை பற்றி இது கிடையாது. இந்த முதலாவதுன்றது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, முக்கியத்துவத்தை தேவனுக்கும், தேவனுடைய வார்த்தைக்கும், தேவனுடைய ராஜ்யத்துக்கும், தேவனுடைய நீதிக்கும் கொடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த ஃபர்ஸ்ட்ங்கிறது பெஸ்டா கொடுங்க, ப்ரையாரிட்டி கொடுங்க, முக்கியத்துவத்தை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட சொல்லலாம் அல்லவா, இந்த ஒரு கல்யாண பத்திரிகை அடிக்கிறீங்க. கல்யாண பத்திரிகை அடிக்கும் போது என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் அவருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றீங்க அல்லவா. முதல் அவருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் சொல்றீங்களா அல்லவா. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கன்றது அந்த முக்கியத்துவத்தை கடவுளுக்கு கொடுங்கன்றாங்க. அப்ப முதல்ன்றது முக்கியத்துவம் தான் படிக்கணும். அப்போ இந்த கல்யாண பத்திரிகைக்கு வருவோம். முதல்ல இவருக்கு கொடு, முதல் அவருக்கு கொடுன்றாங்க. இந்த முதல்ன்ற வார்த்தை பத்திரிகையில சில இன்விடேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். அங்க டைம் மஸ்ட் இல்ல, டேட் மஸ்ட் இல்ல, ப்ரையாரிட்டி மஸ்டா இருக்குது. அங்க நேரம் காலம் முக்கியம் அல்ல, முக்கியத்துவம் முக்கியமா இருக்குது. யாரை முக்கியப்படுத்துறீங்க, யாரை கனப்படுத்துறீங்க, யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. 1000 பத்திரிகை அடிச்சு யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் முதல்ல கொடுக்குறீங்க, அதான் முக்கியம். சோ இந்த லைஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கடவுளுக்கு கொடுங்க அல்லவா. இந்த ப்ரையாரிட்டி கடவுளுக்கு கொடுக்கிறது இந்த 2 மணி 3 மணி இங்க டைம் அண்ட் டேட் இங்க மென்ஷன் பண்ணல, அதை நாம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். முக்கியத்துவத்தை கடவுளுக்கு கொடுங்க, முக்கியத்துவத்தை ராஜ்யத்துக்கும் நீதியும் கொடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது அந்நிய போதனையா? இது பைபிள் போதனைங்க. நான் பைபிள் டீச்சர், நான் பைபிள் டீச் பண்றாரு. ஆனா அப்படியெல்லாம் சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. பட் நீங்க கவனிக்க வேண்டும், இயேசு சொல்லுகிறார், ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்றாரு. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று அவர் பிரசங்கம் பண்ணார்.
அப்ப ராஜ்யத்தை பற்றி விவரமா பேசுறாரு, எலாபரேட்டா பேசுறாரு. மக்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் ராஜ்யத்துக்குள் இருக்குதுன்றாரு. ராஜ்யம் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த மத்தேயு புக்ல இயேசுநாதர் இப்படி சொல்லுகிறது, இது எங்கிருந்து வந்தது, எதனுடைய கண்டினியூஷன் அப்படின்னு சொன்னா, இயேசுவை பற்றி நாம் இங்க பைபிள் எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்க ஒரு போதனையை நாம் படிக்கலாம். 1 கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் இங்கிலீஷ் பைபிள் இல்லையா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, verse 15 45 15:45 இல்ல எடுத்துறீங்களா? 1:15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். சரி, இங்க இயேசுநாதரை எப்படி இங்க கோட் பண்றாங்க, இயேசுவை எப்படி இங்க அறிமுகப்படுத்துறாங்க அல்லது விவரிக்கிறாங்க அப்படின்னா, பிந்தின ஆதாம், எலசம் பிந்தின ஆதாம். இதை இங்கிலீஷ் பைபிள்ல நம்ம படிக்கும் போது எப்படி சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆதாம் அண்ட் லாஸ்ட் ஆதாம். தெலுங்குலயும் அப்படிதான் வருது, முதட்டி ஆதாம் கடப்பட்டி ஆதாம். அப்ப இயேசு யார் அப்படின்னா லாஸ்ட் ஆதாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆதாம் யார்? ஃபர்ஸ்ட் ஆதாம் வந்து ஏதேனிலே தேவனுடைய கட்டளை, தேவனால் கிரியேட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆதாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கும் லாஸ்ட் ஆதாமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதலாம் ஆதாமுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். முதல் ஆதாமுக்கு கட்டளையை கொடுக்கிறார். பின்பு தேவன் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனுஷனை உண்டாக்குவோமாக சொன்ன உடனே இந்த மனுஷன் என்னவா இருப்பான், எப்படிலாம் வாழ்வான்றது சொல்றாரு. அவரு என்ன செய்யணும், இவன் மனுஷன் உண்டாக்கிட்டு விட்டுட்டு போல. சில நேரங்களில் நம்ம உலகம் எப்படி பேத்துட்டு ரோட்ல விட்டுட்டு போயிடுறாங்க, குப்பையில போட்டு போயிடுறாங்க. கடவுள் அப்படி பண்ணலங்க. கடவுள் மனுஷனை நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக சொல்லி அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. என்ன கட்டளை? அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் அவர்கள் ஆள கடவர்கள். சோ முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம்ன்றதுக்கு இதுதான் படிச்சேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆதாம் லாஸ்ட் ஆதாம். இப்ப நான் சொல்றது முதல் ஆதாம், பின்னால வருவோம் லாஸ்ட் ஆதாம். லாஸ்ட் ஆதாம் யார்? இயேசுநாதர். ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏதேன்ல இருந்த ஆதாம். இந்த 2 பேருடைய டிஃபரன்ஸ் என்ன, இந்த 2 பேருடைய பிரச்சனை என்ன? முதல் ஆதாம் எதை லாஸ் பண்ணா, 2ஆம் ஆதாம் எதை ரெக்கவரி பண்ணாரு. அவன் இழந்தது எல்லாம் இவர் ரெக்கவரி பண்ணிட்டாரு. அவன் எதெல்லாம் இழந்தானோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு இயேசுநாதர். அப்ப ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கு தேவன் கொடுத்த மேண்டேட் என்ன, கட்டளை என்னன்னு சொன்னா, அவர்கள் ஆழக்கடவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும். அங்க என்ன சொல்ல வராரு, அந்த ஏர்த் எவ்வளவு ஆழத்துல இருக்குதோ, இந்த ஏர்த்தோட எண்ட்ல இருந்து ஏர்த்தோட டாப் வரைக்கும் மனுஷன் ரூலிங் பண்ணணும், மனுஷன் ஆளுகை செய்ய வேண்டும். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு சொல்லி இந்த பூமி முழுவதும் மனிதனுடைய ஆளுகைக்குள்ள வர வேண்டும். மனிதன் தான் ஆள வேண்டும். இந்த ஆளுகையை மனுஷன் சரிவர செயல்படுத்தப்பட வேண்டும். இதுதான் செய்யணும்னு சொல்லி மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த கட்டளை. பாருங்க, கடவுள் இந்த கட்டளை மனுஷங்களை கொடுத்தாரு. இந்த கட்டளை தான் மனுஷன் இழந்து போய்விட்டான். வேற எதுவும் அவன் இழக்கல. மனுஷன் இழக்கலன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். மனுஷன் இழந்ததை தேடாமல் இழக்காதை தேடிக்கொண்டிருக்கிறான். மனுஷன் இழந்தது தேவன் கொடுத்த கட்டளையை அவன் இழந்து விட்டான், மறந்து விட்டான், மிஸ் பண்ணி விட்டான். என்ன கட்டளை இழந்து விட்டான்? சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி அனைத்தையும். அந்த ஒரு வார்த்தை வருது அல்லவா, பூமி அனைத்தையும். அப்ப இந்த முழு பூமியையே மனுஷன் ஆளுகைக்குட்படுத்த வேண்டும், ஆளுகை கீழே கொண்டு வர வேண்டும், ஆளுகை செயல்படுத்த வேண்டும். இதுதான் ஆதாமுக்கு தேவன் கொடுத்த பிரதானமான கட்டளை.
முதல் மனிதனாகிய ஆதாம் இழந்தது இதைத்தான், இந்த கட்டளை இழந்தான். அவன் தோட்டத்தில் பாவம் செய்தான், தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான். அவன் வெளியேற்றப்பட்ட பிறகு என்ன நடந்ததுன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் நெற்றியின் வேர்வை சிந்தி, அவன் உழுது கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வருத்தப்பட்டு நெருக்கடிப்பட்டு கொடுமையோட என்ன பண்ணா, வாழ்க்கை ரொம்ப கடினமாய் வாழ ஆரம்பிக்கிறான். சோ வாழ்க்கை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு ஆதாமுக்கு. பட் ப்ரீவியஸ் டைம் முன்னால காம்ப்ளிகேட்டட் கிடையாது, ரொம்ப சிம்பிளா இருந்தது. பாவத்துக்கு முன்னால எல்லாமே லகுவாய் இருந்தது, தோட்டத்துக்குள்ள எளிமையாய் இருந்தது, தேவ பிரசன்னம் இருந்தது, தேவ ஆசீர்வாதம் இருந்தது, எல்லாம் லகுவா இருந்தது. தண்ணீருக்கு பிரச்சனை இல்லை, உடைக்கு பிரச்சனை இல்லை, ஆகாரத்துக்கு பிரச்சனை இல்லை, நிம்மதிக்கு பிரச்சனை இல்லை, சந்தோஷத்துக்கு பிரச்சனை இல்லை. ஹலோ. ஆனால் பாவத்துக்கு பிறகு இது எல்லாமே பிரச்சனை மாறிடுச்சு. நிம்மதிக்கு பிரச்சனை, சந்தோஷத்துக்கு பிரச்சனை, தண்ணிக்கு பிரச்சனை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை, உடுப்புக்கு பிரச்சனை, வாழ்றதுக்கு பிரச்சனை, கடைசி உலகமே பிரச்சனை மாறிடுச்சு. சோ இந்த காம்ப்ளிகேட்டட் தான் ரெண்டு பேருடைய விவகாரம். அப்ப முதல் ஆதாம் ஆள வேண்டும் என்று சொன்ன பிறகு அவன் அதை தவறி அதை இழந்து ஆள முடியாமல் வெளியேறிவிட்டான். அப்ப வெளியேறின ஆதாம் அவன் என்ன செய்யணும்? எதை இழந்தானோ அதை தான் தேட வேண்டும் அவன். ஆனா இழந்ததை தேடவே கிடையாது. மனுஷன் அதை இழக்காத தேட ஆரம்பிச்சிட்டான். என்னென்ன தேட ஆரம்பிச்சான்? பரலோகத்தை தேட ஆரம்பிக்கிறான், மதங்களை நாட ஆரம்பிக்கிறான், பல வழிபாடுகளை சடங்குகளை செயல்பட ஆரம்பிக்கிறான், மதங்களை நாடுகிறான், சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாமே அவன் ஈடுபாடு காட்டுறான். இந்த சடங்கு பண்ணா வாழ்க்கை நல்ல ஆயிடும், இந்த சம்பிரதாயம் பண்ணா வாழ்க்கை நல்ல ஆயிடும், இந்த மதத்தை நாடுனா வாழ்க்கை நல்ல ஆயிடும், இல்லைன்னா சொர்க்கத்தை அடைவோம், சொர்க்கத்தை நாடுவோம், சொர்க்கத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மனுஷன் இழந்தது ஒன்று, தேடுவது இன்னொன்று. ஹலோ. மனுஷன் இழந்தது ரூலிங் இழந்துட்டான், ஆளுகை இழந்து விட்டான். அவர்கள் ஆளக்கடவர்கள் என்ற வார்த்தை மூல பாஷையிலையும் மற்ற இடங்களையும் ராஜ்யம் உண்டாக கடவுது. எல்லா இடத்துலையும் சமுத்திரத்தின் ஆழத்துல தேவ ராஜ்யம் வரணும், உயர ஆகாயத்துல ஆளுகை தேவ ஆளுகை இருக்கணும், பூமி முழுவதும் தேவன் ஆளுகை செய்யணும். அதுக்கு நீதான் இன்சார்ஜ், நீதான் பொறுப்பு, நீதான் அதுக்கு மேனேஜர், நீதான் அதுக்கு எல்லாம் சரிப்படுத்தணும், சீர்படுத்தணும். எல்லாம் உன் கையில நான் ஒப்படைக்கிறேன், இந்த பூமியே உன் கையில ஒப்படைக்கிறாதான். இந்த பூமி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணு, இந்த பூமியில ஆளுகை கொண்டு வா, இதை நீ செய். உனக்கு கூட ஒரு ஹெல்ப்பரை வச்சுக்கோ, இந்த ஏவாளை வச்சுக்கோ, ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணுங்கன்னு கடவுள் ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்தாரு, ஒரு பெரிய ப்ரோக்ராம் கொடுத்தாரு, ஒரு பெரிய கட்டளையை கொடுத்தாரு. பட் மனுஷன் அதை இழந்து போனான், கட்டளை இழந்துட்டான், அதை மிஸ் பண்ணிட்டான், கடவுள் சொன்னதையே மறந்துட்டான். மறந்து சடங்கு சம்பிரதாயங்கள் மதங்கள் அது இது, கடைசியில எதுவுமே வேணாம், உழைப்பதாங்க நமக்கு சோறு போடுன்னு சொல்லி உழைப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இல்லைங்க உழைப்பெல்லாம் முக்கியம் இல்லைங்க, சடங்கு தான் முக்கியம், சம்பிரதாயம் முக்கியம், மதம் முக்கியம், சொர்க்கம் முக்கியம். இப்படியே மனுஷன் பாருங்க விதவிதமான ரீதியில கம்யூனிசம், சோசியலிசம், மதங்கள் இப்படி பரவ ஆரம்பித்து விட்டது. உலகம் வழிதப்பி போய்விட்டது. சோ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். இப்ப இதெல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும், இதெல்லாம் மறுபடியும் சீர்படுத்தணும். ஏன்னா கடவுளுடைய கட்டளை மாறவே மாறாது. அவர் ஒன்றை சொன்னால் சொன்னது சொன்னதான், அவர் எந்த ஒரு வார்த்தை மாற்ற போவது கிடையாது. மனுஷன் தான் பூமியை ஆள வேண்டும் என்பது கடவுளுடைய நோக்கம், திட்டம், தீர்மானம். சார் மனுஷன் தப்பு பண்ணிட்டான், இனிமே மனுஷன் ஆள லாக்கி கிடையாது, ஆள முடியாது, இனிமே இவனை இந்த ப்ரோக்ராம்ல மனுஷன் தூக்கி போடுவோம், இனிமே மனுஷனை வேணாங்கிற எண்ணத்துக்கே வரல. கடவுள் ஒன்னு டிசைட் பண்ணிட்டார்னா அதுல இருந்து அவர் மாறவே மாட்டார். அவர் டிசைட் பண்ணிட்டார் மனுஷன் தான் ரூல் பண்ணணும் அப்படின்னு. இவன் மனுஷன் ரூல் பண்ண, எந்த மனுஷன் ரூல் பண்றது? எங்க இருக்கிறான்? ரூல் பண்ற மாதிரி எவன் இருக்கிறான்? எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போய் மகிமையெல்லாம் இழந்துட்டாங்க. ஒருத்தனும் ரூல் பண்ற அளவுக்கு ஒருத்தருக்கும் கேப்பபிலிட்டியோ தகுதியோ கிடையவே கிடையாது. அப்ப உலகம் இந்த நிலைமைக்கு போயிடுச்சு. இப்ப உலகத்தை தேவனுடைய கட்டளை கீழே கொண்டு வரணும், தேவன் சொன்னதை நிறைவேறணும், உலகம் முழுவதும் தேவன் ஆளுகை பண்ணணும், மனுஷன் ரூல் பண்ணணுன்றது தேவனோட நோக்கமா இருந்தபடினாலே தேவன் முதல் ஆதாமை எப்படி உருவாக்கி ஏதேனில வச்சு இதெல்லாம் செய்ப்பான்னு சொன்னாரோ அதெல்லாம் அவன் செய்யாம தவறு விட்டான்.
அவன் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை கொண்டு வந்துட்டான், ஜீவனுக்கு பதிலாக மரணத்தை கொண்டு வந்துட்டான், வாழ்க்கை லகுவாய் இருப்பதுக்கு பதிலாக கடினமா ஆக்கி வச்சுட்டான். எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி விட்டான். ஆதாம் லகுவாய் இருப்பதெல்லாம் கடினமாக்கி, ஆசீர்வாதமா இருக்கலாம் சாபமாக்கி, வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கொண்டு வந்து விட்டுட்டான். இந்த சிக்கல்ல தான் போய் பாருங்க மக்கள் போய் சிக்கிட்டாங்க. எல்லாரும் அதே பிரச்சனை இருக்கிறாங்க. அவனுக்கு என்னென்ன காம்ப்ளிகேட்டடோ எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான். வாழ பிரச்சனை, நிம்மதி இல்லை, வேர்வை பிரச்சனை, சாப்பாடு, பணம், வீடு, எதிர்காலம், இது அது, எப்படி எப்படி இப்படியே பிக் கேள்வியோட மனுஷன் இருக்கிறான். இது எல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கடைசி ஆதாம் என்று சொல்றோம் அல்லவா, பிந்தின ஆதாம், ஆதாம் என்கிற ஆதாம் என்கிற வேதத்துல இயேசு உலகத்துக்கு வராரு. இந்த இயேசு யார் அப்படின்னா இவர் லாஸ்ட் ஆதாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆதாம் யாரு? ஏதேன் ஆதாம். 2ஆம் ஆதாம் கல்வாரி சிலுவையிலே மரித்தவர் தான் 2ஆம் ஆதாம். தமிழ்ல இரண்டு சொன்னது தப்பு. 2ஆம் ஆதாம்ன்றது போடக்கூடாது. இங்கிலீஷ் பைபிள்ல லாஸ்ட் ஆதாம் வருது, அதான் ரைட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெண்டே தான், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். தெலுங்குல கரெக்டா மொழிபெயர்த்து இருக்கிறாங்க, பட் தமிழ்ல கொஞ்சம் கோளாறு பண்ணி விட்டுக்கிறாங்க. அப்போ இந்த லாஸ்ட் ஆதாம், இந்த கடைசி ஆதாம் தான் இயேசு கிறிஸ்து. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இவரோட அசைன்மெண்ட் என்ன? சேம் அசைன்மெண்ட் தாங்க. முதல் ஆதாமுக்கு என்ன அசைன்மெண்ட் கடவுள் கொடுத்தாரோ அதே அசைன்மெண்ட் தான் இவர் நிறைவேற்ற வராரு. இவர் என்ன பண்றாரு, இந்த உலகத்துக்கு காம்ப்ளிகேட்டடா வாழ்ற உலகத்தை பார்த்து சொல்றாரு, உங்க வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்குதா, என்கிட்ட வாங்க, என்னோட டீச்சிங்ஸை கேளுங்க, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் பாரமெல்லாம் லகுவாக மாற ஆரம்பிக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். அப்ப உலகம் கடினமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. உலகத்துல இவர் ரொம்ப வித்தியாசமா சொல்றாரு, இளைப்பாறுதலை தருவேண்டாரு. இந்த இளைப்பாறுதல் எப்படி வரும்? இந்த ரெஸ்ட் எப்படி கிடைக்கும்? இந்த சுலபம் எப்படி உண்டாகும் மனுஷனுக்கு? அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போ எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த ராஜ்யத்தை பற்றி பிரசன்ட் பண்றாரு, ராஜ்யத்தை டீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்க வாழ்க்கையில இந்த ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் இவருக்கு கொடுங்கன்றாரு. இந்த ப்ரையாரிட்டி கொடுங்க. இந்த அப்போ முதல் ஆதாமுக்கு கிட்ட கொடுத்ததுக்கும் இந்த 2ஆம் கடைசி ஆதாம் பேசுறதுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆஸ் இட் இஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். முதல் ஆதாம் சொன்னது என்ன? பூமி அனைத்தையும் அவர்கள் ஆளக்கடவர்கள். அங்க ஆளக்கடவர்கள் என்ற வார்த்தை என்ன? யார் ஆளுவாங்க? ராஜாதான் ஆளுவாங்க. ராஜ்யம் தான் உலகத்தை ஆளும். அப்போ ஆளுகையை பற்றி அவன்கிட்ட கொடுக்கிறாரு. ஆளக்கடவர்கள், நீ ரூல் பண்ணணும் அப்படின்றாரு. இந்த ரூலிங்கை பற்றி தான் சேம் கான்செப்ட் தான் இயேசு பிரசங்கம் பண்ணுகிறாரு. முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு? இந்த கிங்டம் ஆஃப் காட் தேடுங்க, தேவ ராஜ்யத்தை நாடுங்க, ஆளுகை நாடுங்க, தேவனுடைய ஆளுகை விரும்புங்க, தேவன் வர்ணன் விரும்புங்க, தேவன் ஆளுகை செய்யறன்னு விரும்புங்க. இந்த ஆளுகைக்குள்ள வாங்க, இந்த ஆளுகைக்குள்ள என்டர் ஆயிடுங்க. இந்த ஆளுகை உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையும் லகுவாக மாறிவிடும். அப்போ இந்த உலகம் முழுவதும் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், உலகம் முழுவதும் இது போய் சென்றடையணும், உலகம் முழுவதும் மனிதர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள வரணும், தேவ ராஜ்யத்தை அறியணும். உலகமே இன்னைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் சிக்கல், பிரச்சனை, கோளாறு, அது இதன் மனம் குழம்பி இருக்கிறாங்க. இந்த உலகத்துக்குடைய தீர்வு தேவனா இருக்கிறார். தேவன் இந்த உலகத்துக்கு எப்படி தீர்வை கொடுப்பார்? உலகம் முழுவதும் மனம் திரும்பி, உலகம் முழுவதும் தேவனுடைய ஆளுகை, தேவ ராஜ்யத்தை விசுவாசித்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, உலகம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது உலகம் தேடுகிற, நாடுகிற, விரும்புகிற அனைத்தும் ராஜ்யம் அவர்களுக்கு வழங்கப்படும். ஆமென். அப்போ உலகத்துடைய பிரச்சனை இப்படிதான் தீரும்ன்றாரு. மனிதனுடைய பிரச்சனையும் இப்படிதான் தீரும். மனிதன் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைக்குள்ள இருக்கிறான், மனிதன் பல்வேறு இன்னல்களுக்குள்ள சிக்கி இருக்கிறான். மனிதனுடைய சிக்கல்கள், பிரச்சனைகள் எப்படி தீரும்னா ராஜ்யம் தான் தீர்த்து வைக்குமே ஒழிய
வேற எந்த ஒரு மத சம்பிரதாயங்கள் மனிதனுடைய பிரச்சனை தீர்த்து வைக்க போவது கிடையாது. அப்போ மனிதன் தன்னுடைய சிக்கல் வெளியே வர வேண்டும் என்றால் ராஜ்யத்தையும் நீதியும் அவன் நாட வேண்டும், அடைய வேண்டும், தேட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மனிதனுடைய சிக்கல்களுக்கு முடிவாய் இருக்கிறது. ஆமென். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆதாமுடைய விவரங்கள் அல்லவா? சரி, இப்ப ஏன் ராஜ்யத்தை பற்றி இப்படி பேச வேண்டும்? தேவன் மனிதன் அவசரத்துல இருக்கிற மனிதன் தேவையோடு இருக்கிற சந்திக்க வேண்டியதானாங்க. இந்த அசைன்மெண்ட்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னு சொன்னா, முதலாவது ராஜ்யம்னா என்னன்றது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யம்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் ராஜ்யம் என்றால் அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு அல்லவா? ராஜான்னு ஒருத்தர் இருந்தான்னா அந்த ராஜாவுடைய கான்செப்ட் ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கும். அனைத்து ராஜாக்களுக்கும் இருக்கிற கான்செப்ட் என்னன்னா, மற்ற நாடுகளை தங்களுடைய ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வரணும். மற்ற நாடுகளை தங்களுடைய ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வரணும்ங்கிறதான் எல்லா ராஜாவுடைய கான்செப்டா இருக்கும், எண்ணமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா, பூமியே உலகமே என் நாட்டுக்கு கீழே வரணும், என் அரசாட்சிக்கு கீழே வரணும், நான் தான் முழு உலகத்தை ஆளுகை செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு ராஜாவும் எதுக்காக பிரயாசப்படுறாங்கன்னா, எப்படி ரூல் பண்ணலாம், எப்படி மற்ற நாட்டை ஆளுகை பண்ணலான்றது எல்லா அரசனுடைய நோக்கம், குறிக்கோளா இருந்து அதுக்காக யுத்தம், அதுக்காக பணம், அதுக்காக ரத்தம், இப்படி வாழ்க்கையை அவங்க செலவு பண்றாங்க. கடந்த 75 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்தியாவை எடுத்துக்கொள்வோம். இந்தியா பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த ஒரு நாடு. இந்தியாங்கிற ஒரு நாடு பிரிட்டிஷ் ஆளுகைக்குட்பட்ட ஒரு நாடு. பிரிட்டிஷோட அரசன் எங்க இருக்கிறார், பிரிட்டிஷோட அரசாங்கம் எங்க இருக்குது அப்படின்னா பிரிட்டன்ல இருக்குது, லண்டன்ல இருக்கிறது. பிரிட்டன்ல இருக்கிற இந்த யுனைடெட் கிங்டம் சொல்றாங்க அல்லவா, அந்த ஐக்கிய நாடுகள், அந்த யுனைடெட் கிங்டம்ல அரசன் அங்க இருக்கிறார். அவர் ஆளுகை இந்தியாவில் வரைக்கும் இருக்குது. இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் தூரம்னா பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரமா இருக்குது. அவ்வளவு தொலைவில் இருந்து இந்தியாவை கையகப்படுத்தி இந்தியாவை அவங்க ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கையகப்படுத்துகிற நாடுகளுக்கெல்லாம் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா காலனைசேஷன் அப்படி சொல்றாங்க. காலனைசேஷன் தமிழ்ல காலனித்துவம், எல்லாம் காலனித்துவம். அப்போ அந்த பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நாட்டை பிடிக்கிறாங்க. இந்தியா ஒரு காலனித்துவம், பிரிட்டன் ஆதிக்கத்தோட காலனித்துவம், காலனி படுத்துறாங்கன்னா அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சுன்ற அர்த்தம். இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லை வரைக்கும் பிரிட்டனுடைய காலனித்துவம் அவங்க கண்ட்ரோல் இருக்குது. பிரிட்டன் அரசன் எங்க இருக்கிறார், அவர் பிரிட்டன்ல இருக்கிறார். அப்ப இந்த இந்திய நாடு யாரோட கண்ட்ரோல் இருக்குது, பிரிட்டன் கண்ட்ரோல் இருக்குது. காலனிப்படுத்தி இந்த மாதிரி இந்தியா மாதிரி ஆப்பிரிக்கா போன்ற பல நாடுகள் அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சோம். உலகத்துல பல நாடுகள் பிரிட்டனுடைய காலனித்துவத்தில் இருந்தது. இந்த பிரிட்டன் அரசர்கள் எந்தெந்த நாட்டையெல்லாம் காலனித்துவப்படுத்தினார்களோ அந்தந்த நாட்டிலெல்லாம் அவங்க கலாச்சாரம், அவங்க எஜுகேஷன், பாடத்திட்டம், கல்வி, கொள்கைகள் எல்லாமே அந்த பிரிட்டன் அரசுடைய ஆதிக்கம் என்ன செய்யப்படுகிறது, செலுத்தப்படுகிறது. ஹலோ, அப்போ காலனித்துவம் படுத்துறாங்க. இதே கான்செப்ட் தான் தேவராஜ்யம். தேவராஜ்யம் என்ன, இதே சேம் கான்செப்ட் தான். தேவன் எங்க இருக்கிறார், பிரிட்டன் அரசன் எங்க இருக்கிறாரோ அது மாதிரி தேவராஜ்யம் என்பது கண்களுக்கு புலப்படாத விதத்துல பரலோகத்துல தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் எங்கேயோ இருக்கிறாரு. தேவன் எங்கேயோ இருந்து இந்த பூமி எல்லாம் தேவனுடைய ஆளுகைக்கு கொண்டு வான்னு சொல்லி இங்கே மனிதர்களை ஆதாம் ஏவாளுங்கிற 2 பேரை உருவாக்கி இந்த பூமியில படைத்து இந்த பூமியில வச்சு சொல்றாரு, இந்த பூமியை காலனித்துவப்படுத்து. இந்த பூமி நீ என்ன பண்ணு, காலனித்துவம் படுத்து. எப்படி பிரிட்டன் அரசன் மற்ற நாடுகளை காலனித்துவப்படுத்தணும்னு சொல்லி வார் பண்ணி யுத்தம் பண்ணி அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வியாபாரம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்களோ, கண்ட்ரோல் பண்ண உடனே என்ன பண்றாங்க, அந்த நாட்டில் ஒரு கவர்னரை போட்டுருவாங்க. கவர்னர் தான் அந்த நாட்டை ஆளுகை பண்ணாங்க. சோ இந்த பூமியை நீ ரூல் பண்ணும்படிக்கு கடவுள் மனுஷன் மேல இருக்கிறாரு, ஹெவன்ல இருக்கிறாரு, காணக்கூடாத இடத்துல அவர் இருக்கிறாரு. அவர் அங்கே இருந்து இந்த பூமியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுன்றாரு. இந்த பூமியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணு.
இந்த பூமியை ரூல் பண்ணு, இந்த பூமி எல்லாம் நம்முடைய ஆட்சி வரணும், பூமி எல்லாம் தேவனுடைய ஆட்சி வரணும், இந்த பூமியில தேவ கலாச்சாரம் வரணும், இந்த பூமியில தேவ ஆளுகை வரணும், இந்த பூமி எல்லாம் கண்ட்ரோலா இருக்கணும், மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி ஆதாம் கிட்ட தேவன் இந்த அசைன்மெண்ட் கொடுத்தாரு. ஆதாம் இந்த அசைன்மெண்ட்டை இழந்து விட்டான். அதுதான் இன்னைக்கு உலகத்தின் பிரச்சனை. உலகத்தின் பிரச்சனை என்ன? தேவனுடைய ஆளுகைக்கு உலகம் வரவில்லை, தேவனுடைய அரசாட்சிக்கு உலகம் வரவில்லை, தேவனுடைய காலனித்துவத்துக்கு வரவில்லை, தேவனுடைய ஆளுகை வராததுனால உலகம் சிக்கல்ல போய் சிக்கிட்டு, உலகம் பல லட்ச கோடிகளை செலவு பண்ணிட்டு ரத்தம் சிந்துறாங்க, யுத்தம் பண்றாங்க, காசு செலவு பண்றாங்க. பட் உலகத்தை யாரால் மீட்க முடியாத நிலையில இருக்கிறாங்க. எல்லாமே இதுல போய் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தினுடைய விடுதலை, இந்த உலகத்தினுடைய சிக்கல் இந்த எப்படி வரும்னு சொன்னா, தேவன் எப்போ உலகத்தை ரூல் பண்றாரோ, உலகம் எப்போ தேவன் ஆளுகைக்கு உட்பட ஆரம்பிக்கிறதோ, அன்றைக்கு உலகத்துக்கு ஒரு பெரிய விமோசனம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். பாருங்க, இந்த கோயில் எல்லாம் கூட சில நேரங்கள்ல பல கோயில போனா அங்கேயே பிரச்சனை வருது, கோயிலுக்குள்ள கூட பிரச்சனை, அங்கேயே அடிதடி நிம்மதி இல்லாம போயிடுறாங்க. கோயில் உடஞ்சி 2 3 4 ஓடுது. ஏன் கோயில் அப்படி ஆகுதுன்னா, கோயில தேவன் ஆளுகை பண்றது கிடையாது. முதல்ல கோயில மனிதன் ஆளுகை பண்றான். அவனுடைய எண்ணம், அவனுடைய சித்தம், அவனுடைய யோசனை, அவனுடைய அசைன்மெண்ட், நானா நீயான்றதுதான் கோயிலுக்குள்ள பிரச்சனை. கடைசியில கோயில் 1 2 3 4 துண்டை உடையுது. கோயில்ல தேவன் ஆளுகை பண்ணாதான் இந்த பிரச்சனை வரவே வராது. வீடுகள்ல ஏன் பிரச்சனை? வீடு ஏன் 4 உடையுது, 2 உடையுது, 3 உடையுதுன்னா வீட்டுல மனுஷன் ஆளுகை பண்றான். நான் சொல்றதான் கேட்கணும், நான் சொல்றதான் சட்டம், நான் சொல்றத செய். இந்த நான்றது ஆளாளுக்கு லீடர்ஷிப் எடுத்துக்கிறாங்க, நான்றது. சோ கடைசியில வீட்டை தேவன் ஆளுகை பண்ணா, வீட்டை தேவன் ஆளுகை செய்தால், வீட்டிலே தேவட அரசாட்சி இருக்குமானால், வீடு 4 உடைய போறதுல 3 உடைய போறதுல அதுக்கு கோர்ட்டு கேஸ்னு போக வேண்டிய அவசியமே கிடையாது. உலகம் ஃபுல்லா பார்த்து இந்த பிரச்சனை தான். இந்த பிரச்சனை எங்க இருக்குது? இந்த பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது, கிறிஸ்தவ அல்லாதவனுக்கும் இருக்கிறது, தேவனை நம்பினவனுக்கும் இருக்கிறது, தேவனை நம்பாதவனுக்கும் இருக்கிறது. மற்ற எல்லாருக்குமே சேம் ப்ராப்ளம். உலகமே சிக்கலை போய் சிக்கி கொண்டுக்கிறாங்க. இதுல கிறிஸ்தவர்கள் மட்டும் விதி விலக்கல்ல, அவர்களும் அந்த சிக்கலுக்குள்ளதான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவம் அதுவும் ஒரு மதம் மாதிரிதான் இன்னைக்கு ரூல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த உலகத்துடைய சிக்கல் இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும்போது, இயேசுடைய போதனை எதை பற்றியதுன்னா, உலகத்தை விடுதலாக்கும்னா உலகம் முதல்ல ராஜ்யத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ராஜ்யத்தின் ஆளுகைக்கு உட்பட வேண்டும். ராஜ்யம் ஒரு மனுஷனுக்குள்ள வருமானால், ஒரு மனிதனுடைய உள்ளத்துல தேவன் ஆளுகை செய்வாரானால் வாழ்க்கையே சிறப்பாக மாறிவிடும். எதுவுமே நம்புறீங்க? அப்போ ராஜ்யம் வரணும்னா அவன் மனுஷன் ராஜ்யத்தை அவன் நாட வேண்டும். முதலாவது இலசம் முதலாவது. அப்போ இந்த ப்ரையாரிட்டியை மனுஷன் கடவுளுக்கு கொடுக்கணும், முக்கியத்துவத்தை தேவனுக்கு கொடுக்கணும். முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கறது? அதை பற்றி கேட்கறது, அதை பற்றி புரிந்து கொள்வது, அதன்படி வாழ்வது. கேட்கறது, புரிந்து கொள்வது, அதை அப்ளை பண்றது. எலசம் கேட்கறது. ராஜ்யம்னா என்ன, இன்னும் அதை எப்படி அறிந்து கொள்றது. பாருங்க, இந்தியாவில் சில பேர் 50 வருஷம் 100 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்றவங்க இருக்கிறாங்க இந்தியாவில். பட் இந்தியாவையே முழுசா தெரிஞ்சுக்காத ஆள்லாம் உள்ள இருக்கிறாங்க. ஹலோ, தெரியுமா உங்களுக்கு? இது பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஒரே நாட்டில் வாழ்றான். உங்க வயசு என்னங்க? 88 வயசு. 88 வயசு சொல்ல தெரியுது. ஆனா இந்தியா பத்தி தெரியுமா? இந்தியாவுடைய ரூலிங் என்னன்னு தெரியுமா? இந்தியாவோட வரலாறு தெரியுமான்னு கேட்டு பாருங்க. தெரியாது. சில பேருக்கு டேட்டா பார்த்தே தெரியாது. அதெல்லாம் அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிறாங்க இந்தியாவுக்குள்ள. எவ்வளவு பெரிய சிக்கல் பாருங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இது. இதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது. இந்தியாவில் இருக்கிறாங்க, பட் இந்தியாவை பற்றியே தெரியாது. சேம் ப்ராப்ளம் கிறிஸ்துவத்துக்குள்ள இருப்பாங்க, பட் கிறிஸ்துவத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது, ராஜ்யத்தை பற்றி தெரியாது. ஆனா நான் ஒரு கிறிஸ்டியன், பரம்பரை கிறிஸ்டியன், எங்க தாத்தா காலத்துல நாங்க அங்க போறேன், எங்க வேணா போங்க. கிறிஸ்தவன் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ராஜ்யம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இது தெரியாம நீங்க கிறிஸ்தவனா இருப்பதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. திருச்சபை என்பது, பிரசங்கம் என்பது உங்களுக்கு அறியாத ஒன்றை தெரிவிப்பதுதான் திருச்சபையா இருக்க வேண்டும். புரியாத ஒன்றை புரிய வைப்பதுதான் திருச்சபை நோக்கமாய் இருக்க வேண்டும். கோயிலெல்லாம் இன்னைக்கு எப்படி ஆச்சு தெரியுமா?
கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோல் ஃபேமிலி ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மருமக, மாமியார், மாமனார், அப்பா, பசங்க, ஹோல் ஃபேமிலி. இவங்களுடைய அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கோயிலை கட்டுறாங்க, மெகா சர்ச் கட்டுறாங்க, மெகா அட்மாஸ்பியர் ஏற்படுத்துறாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்களை கூட வைக்கிறாங்க, லைட்ஸ் கேமரா ஆன் பண்ணிடுறாங்க. எங்க ஃபேமிலி அப்படி, எங்க மனைவியுடைய ஜபம் இப்படி, எங்க மருமகள் அப்படி, எங்க மருமகள் ரொம்ப பயபக்திவான அவங்க. ஏன்னா அங்க மேடையில போய் மருமகளை தப்பா பேசினா வீட்டுல பிரச்சனை வெடிக்கும், அவருக்கு தெரியும். மேடையில போய் மருமகளை உயர்த்தி பேசணும், மாமியாரை உயர்த்தி பேசணும், வைஃபை உயர்த்தி பேசணும், பசங்களை உயர்த்தி பேசணும். சோ இப்படியே தான் பசங்க அப்பா உயர்த்தி பேசுவாங்க. எங்க அப்பாவுடைய ஜபம் இப்படி, எங்க அப்பாவுடைய ஊழியம் அப்படி, எங்க அப்பாவுடைய பிரயாசம் இப்படி, எங்க அப்பாவுடைய விசுவாசம் அப்படி. இப்ப அப்பாவை பத்தி பேசி என்ன ஆயிட போகுது உலகத்துக்கு? ஹலோ. சோ இன்னைக்கு திருச்சபைகள்லாம் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு வருது. திருச்சபை இப்படிதான் நடந்து கொண்டு வருது. இதனால என்ன ஆகுனா, இவங்களுக்கு சர்ச்சை பற்றி தெரியுது, சர்ச்சோட பாஸ்டர் பற்றி தெரியுது, ஃபேமிலி பற்றி தெரியுது, சபை குடும்பத்தை பற்றி தெரியுது, பட் தேவனை பற்றி இந்த கோயில் பிரச்சனை தெரியுமா, என்னை பற்றி யாருக்குமே தெரியாது. அப்பா செத்ததோட சொல்லாம இருக்கிறோம் கோயில வந்து. என்னங்க அப்பா செத்து தேவையில்லை, அது நெசசரி, அது முக்கியமே கிடையாது. அப்பா செத்தான உயிரோடு இருந்தாங்க, மஸ்ட் அப்பா கிடையாதுங்க, தேவன் மஸ்ட் ராஜ்யம். நான் வந்து எதை பிரகடனப்படுத்த வந்திருக்கிறேன்? தேவனை பற்றி பிரகடனப்படுத்த வந்திருக்கிறேன். தேவனை பற்றி சரியா சொல்லணும்னு கேட்கணும். ஏங்க நீங்க ராஜ்யத்தை பற்றி சரியா போதிக்க மாட்டேறீங்க, தேவனை பற்றி ஏன் சொல்லி தர மாட்டீங்க? அதுதான் முக்கியம். எங்க அப்பா இறந்ததோ, இருக்கிறதோ, போனதோ, வந்ததோ, அவர் அட்மிட் ஆனதோ கூட சொல்லாம இருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அது முக்கியம் கிடையாது. கோயில் வந்து எதுக்கு வராங்கன்னா, அப்பாவை நிலவரம் தெரிந்து கொள்ள வரவில்லை, தேவனை தெரிந்து கொள்ள வருகிறார்கள், தேவனை அறிந்து கொள்ள வருகிறார்கள், ராஜ்யத்தை புரிந்து கொள்ள வருகிறார்கள். தேவனும் தேவ ராஜ்யத்தை பற்றி போதிப்போது என்னோட கடமையா இருக்கிறது. சோ ஆக பாருங்க, இன்னைக்கு மற்ற கோயில்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி தான் விவரிக்கிறாங்க, சொல்லுறாங்க, அப்படி இப்படின்னு பேசுறாங்க. பட் நான் அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்றதே கிடையாது. என்னோட ஒவ்வொரு மணித்துளியும் தேவ வார்த்தையை உபயோகப்படுத்தி கொண்டு வருகிறேன். இங்க வேஸ்டே கிடையாது, எல்லாமே யூஸ்ஃபுல் தான். இங்க நேரத்தை வீணடிப்பதும் கிடையாது. ஆகவே இந்த ராஜ்யத்தை பற்றி இயேசு பிரசங்கம் பண்ணும்போது அதை சொன்னல்லவா, இந்தியாவில் இருப்பாங்க, பட் இந்தியா பத்தி அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கே தெரியாது. பல பேரை கேட்டா நீங்க முழிப்பீங்க. இந்தியாவில் இருப்பாங்க, இந்தியாவை பத்தி தெரியாது. ஆனா அடுத்த நாட்டை பத்தி பேசுவாங்க, பக்கத்து நாடு அப்படி இப்படி. உங்க நாடை பத்தி தெரியுமா? நோ. இது கூட பிரச்சனை கிடையாது. இந்தியா பத்தி தெரியலன்றது பெரிய காம்ப்ளிகேட்டட் ஒன்றும் கிடையாது, பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் தேவ ராஜ்யத்தை பற்றி தெரியலன்னா தான் பிரச்சனையே வரும். தேவ ராஜ்யத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால், தேவனுடைய ராஜ்யம் எப்படி என்னுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், அந்த ராஜ்யத்துக்கு எப்படி நான் முக்கியத்துவத்தை கொடுக்கணும், அந்த ராஜ்யத்தை எப்படி தேடணும், எப்படி அறியணும், அதுக்கு எப்படி வாழணுங்கிறது எங்களுக்கு தெரியவில்லை என்றால், உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தோல்வி அங்கதான் இருக்குது. நீங்க இந்தியா பத்தி தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்காம போங்க, அது ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா இந்தியா உங்கள் தேவை சந்திக்க போறதும் கிடையாது. உங்கள் அனைத்து தேவைகளும் தேவ ராஜ்யத்தும் உண்டாக ஆரம்பிக்கிறது. உங்கள் சுவாசம், உங்கள் மூச்சு, உங்கள் வாழ்க்கை, உங்கள் வெற்றி, உங்கள் எதிர்காலம் அனைத்தும் தேவராஜ்யம் சந்திக்கிறதா இருக்கிறது. ஆகவே இந்தியா பற்றி தெரியுதோ தெரியலையோ ப்ராப்ளம் கிடையாது. பட் தேவராஜ்யத்தை நிச்சயமாய் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், அதை புரிந்து வைத்திருக்க வேண்டும். தெரியணும்னு சொன்னா புரிஞ்சுக்கணும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இயேசுநாதர் அது முதல் இந்த அது முதல்ன்ற வார்த்தை எதுக்கு சொல்ல வராங்கன்னா, அப்ப ஸ்டார்ட் பண்ணாருங்க, சாவர வரைக்கும் அதை பிரசங்கம் பண்ண வந்தாருங்க. ஹலோ, ஸ்டார்ட் பண்ணாரு, சாவர வரைக்கும் அதேதான், அந்த கான்செப்ட்ல தான் ஓடுது, அந்த ட்ராக்ல தான் ஓடுது. ராஜ்யத்தின் வல்லமை, ராஜ்யத்தின் பிரசங்கம், ராஜ்யத்தின் ஓமை, ராஜ்யத்தின் பிள்ளைகள், ராஜ்யம் வந்து விட்டது. சாவர வரைக்கும் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கிங்டம்குள்ள இருக்குது. எப்பொழுது ராஜ்யம் வரும் என்று கேட்கும் போது, அங்கே என்றும் இங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. யோவான் சிஷ்யர்கள் கேட்கிறாங்க, வருகிறவர் நீர் தானா, வேற யாராச்சும் வர காத்திருக்க வேண்டுமா? குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், பிசாசுகள் துரத்தப்படுகிறது. என்ன அர்த்தம்? ராஜ்யம் வந்து விட்டு போய் சொல்லிட்டு வான்றாரு. கிங்டம் வந்துடுச்சு, ராஜ்யம் உலகத்துல அரைவல் ஆயிடுச்சு. இந்த தேவ ராஜ்யம், தேவ ஆளுகை செத்தவனை உயிர்ப்பிக்கிறது, குருடரை பார்வையடை செய்கிறது,
முடவனை நடக்க வைக்க செய்கிறது, செவிடனை கேட்க வைக்க செய்கிறது. So kingdom of heaven and the earth arrival ஆகி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடப்பித்துக் கொண்டு வருகிறது என்பது யோவானுக்கு போய் சொல்லுங்கள். அது முதல்றது அதான் அர்த்தம். அவர் அப்ப ஆரம்பிச்சு விட்டுட்டாருங்க கிடையாது. அவர் வரும்போது ஆரம்பிச்சாருங்க, அப்புறம் பல பிரச்சனை மாட்டிட்டாருங்க இயேசுநாதர். நோ நோ நோ. அது முதல்னா ஃபர்ஸ்ட் அண்ட் எண்டு. முதல்ல இருந்து லாஸ்ட். ஈவன் சாகும்போது கூட இவர் யூதலுக்கு ராஜான்ற போர்டோடு செத்து போறாருங்க. இவர் கிங். அந்த கிங் உலகத்துக்கு அரைவல் ஆனாரு. கிங்குடைய கிங்டம் பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தாரு. சோ கேட்கிற கேள்விக்கெல்லாம் கிங்டம்குள்ள இருந்து ஆன்சர் பண்றாரு. ராஜ்யத்தின் ஓமையை கேளுங்கள், ஒருவன் விதைக்க புறப்பட்டு போனான். கிங்டமோட பிரின்சிபல் சொல்லலாம், ராஜ்யத்தின் கோட்பாடுகள். அவன் விதைக்கையில் தேவராஜ்யம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றாரு. விளங்குதா? தேவராஜ்யம் எப்படி வேலை செய்துன்றாரு. அவன் விதைக்கையில் சில விதை 30, 60, 100 பலன் தந்தது. கல்லுல விழுந்தது, முள்ளுல விழுந்தது, நிலத்துல விழுந்தது, வழியில விழுந்தது. 4 பக்கம் 4 விதை விழுந்தது. 4 பக்கம் 4 விதமா பலன் வந்தது. நல்ல பலன் எங்க வந்ததுன்னா நல்ல நிலத்துல வந்ததுன்றாரு. விளங்குதா? டோட்டல் சம்மரி தான். அது விவரிச்சு அது 1 மணி நேரம் இடம். அப்போ ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம், ராஜ்யத்தை பற்றி ஓமை, ராஜ்யத்தை பற்றி விளக்கம், ராஜ்யத்தை பற்றி பதில். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் எண்ட் வரைக்கும் என்ன பேசிட்டு வர்றாருன்னா தேவ ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு வராரு. அப்ப என்ன கான்செப்ட்? ஜனங்கள் ராஜ்யத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யம் எப்படி வேலை செய்துன்னு தெரிஞ்சுக்கணும். ராஜ்யம் எப்படி அவங்களுக்குள்ள வருதுன்னு புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய அனைத்து தேவைகளும் எப்படி ராஜ்யம் சந்திக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய அந்த சிக்கல்ல இருந்து மனுஷன் வெளியே வரணும்ன்றதான் ஏசுநாதருடைய ராஜ்யத்தின் பிரசங்கமா இருக்கிறது. ஏமேன்? அப்போ எவ்வளவு முக்கியம் பாருங்க ராஜ்யத்தை போதிக்கிறது. இந்த ப்ரையாரிட்டி கொடுக்கணும்ன்றாரு. இன்னைக்கு முதல் அதிகாரத்தை படிக்கிறதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கிறேன். த ப்ரையாரிட்டி ஆஃப் த கிங்டம். முதல் அந்த ப்ரையாரிட்டியை கொடுங்கன்றாரு. இந்த ப்ரையாரிட்டின்றது நீங்க எல்லாருமே ஒரு ராஜ்யத்துக்கு உட்பட்டவா இருக்கிறீங்க. அப்ப பாருங்க, இந்த உலகம் முழுவதும் ஒரு அரசன் உலகத்தை ஆளுகை செய்கிறான். உலகம் முழுவதும். அப்ப உலகம் முழுவதும் அரசர் ஆளுகை செய்கிறாங்க. அப்ப உலகத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்க? உலகத்துல அரசன் ஆளுகை செய்யறான். அப்ப உலகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, உலகத்தில் இருக்கிறவர்கள் அந்த அரசனுக்கு மதிப்பு கொடுக்கறாங்க, அந்த அரசனுடைய கட்டளையை மதிக்கிறாங்க, அந்த அரசனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க, அந்த அரசனை பிரைஸ் பண்றாங்க, மகிமைப்படுத்துகிறார்கள். விளங்குதா நான் பேசுறது? அப்போ இந்த உலகம் முழுவதும் ஒரு அரசன் ரூல் பண்றான். இந்தியாவுக்கு ஒரு பிரசிடென்ட் மாதிரி, பிரிட்டனுக்கு ஒரு கிங் மாதிரி, நேபாளுக்கு ஒரு அரசன் மாதிரி. சோ உலகம் முழுவதும் யாரோ ஒரு விதத்துல ஒரு லீடர்ஸ், ஒரு அரசர்கள் தலைமை எடுத்து உலகத்தை அவங்கவுங்க நாட்டை ரூல் பண்றாங்க. அந்தந்த நாடு என்ன பண்ணுது அதை கவனிச்சீங்கன்னா, அந்தந்த நாடு அந்தந்த நாட்டையும் மதிக்க வேண்டும், அந்த நாட்டினுடைய அரசனை மதிக்க வேண்டும், அந்த நாட்டுடைய அரசனை மகிமைப்படுத்த வேண்டும். இதை செய்யலன்னா அந்த நாட்டுல அவன் ஒரு தேச விரோதியா இருக்கிறான். இதுதான். அப்போ இந்த உலகம், இந்த இந்த ஸ்கூலை பற்றி இப்ப பிரிட்டன்ல எப்படின்னா, பிரிட்டன் போன்ற மாகாணங்கள் எப்படி சொன்னா, அங்க குயின் இல்ல விக்டோரியான்றவங்க ரூல் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணாங்க, ஸ்கூல்ஸ்ல எல்லாருமே என்ன பண்ணாங்க, அந்த ப்ரேயர் டைம்ல அவங்களோட ரூலிங்க்கு உட்பட்ட எல்லாம் அந்த காலனி பள்ளிக்கூடங்கள் எல்லாருமே பள்ளிக்கூடங்கள்ல காலையில ப்ரேயர் நடத்துவாங்க. ப்ரேயர் நடத்தும் போது அங்க ஒரு பிரிட்டன் பிளாக் கொடி ஏத்துவாங்க. பிறகு அந்த ப்ரேயர்ல எல்லாரும் அசம்பிள் ஆகிறாங்க. அசம்பிள் ஆகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அவங்க நாட்டுடைய ராணியை புகழ்வார்கள், அல்லது அவங்க நாட்டோட அரசனை புகழ்வார்கள், மகிமைப்படுத்துவாங்க. ரெண்டாவது, பிரிட்டன்ல இன்னைக்கும் இருக்குது, அவங்க நாட்டோட அரசனுக்காக பிரேயர் பண்ணுவாங்க. ஆண்டவரே, எங்க நாட்டோட அரசனுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், எங்க நாட்டோட அரசனுக்கு பாதுகாப்பு தாங்க, எங்க நாட்டோட அரசன் ஹெல்த்தியா இருக்கணும், கிருபியா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஏன்னா அவர் நல்லா இருந்தா தான் எங்க நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நாட்டுடைய அரசனுக்காக பிரேயர், நாட்டுடைய அரசனை பிரைஸ் பண்ணி, ஃபர்ஸ்ட் நாட்டையும் நாட்டின் அரசனையும் ரெஸ்பெக்ட் பண்ணி, மதிப்பு பண்ணி, பிரைஸ் பண்ணி,
அப்புறமா பிளாக் எல்லாம் ஏத்தி பிரேயர் கம்ப்ளீட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வகுப்பறைகளுக்கு போயிடுறாங்க. அப்போ பாடம் ஃபர்ஸ்டா ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்டானா, ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்றாங்க நாட்டை. ஹலோ, இது அந்த நாட்டுக்கு அவங்க செய்யற மிகப்பெரிய தொண்டு கிடையாது, முக்கியத்துவம் முக்கியமா கடமையா செய்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இந்தியா போன்ற நாடுகள் என்ன பண்றாங்க, இதே சேம் கான்செப்ட் தான், சேம் மெத்தட் தான். முதல்ல பிரேயர் அசம்பிள் ஆகிறாங்க. அசம்பிளுக்கு போகலாம் முட்டியை உடைச்சிருவாங்க சில பள்ளிக்கூடத்தெல்லாம். நீங்க பள்ளிக்கூடத்துக்கே போனோட கேட்க மாட்டாங்க, ஆனா அசம்பிளுக்கு ஏன் வரல கேட்பாங்க. ஏன்னா அதுவும் முக்கியம். அசம்பிள் ஏன் ஆகுது முக்கியம்னா, இந்தியா போன்ற நாடுகள்ல அசம்பிள் என்ன நடக்குது, சில முக்கியமான விஷயம் நடக்குது. ஒண்ணு நேஷனல் ஆந்தம்னு சொல்றாங்க அல்லவா, தேசிய கீதம். தேசிய கீதத்தை பாடுறாங்க. இந்த தேசிய கீதத்தை பாடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சொரிஞ்சிட்டு தூங்கிட்டு அங்க வலிஞ்சிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. அந்த நேஷனல் ஆந்தம் பாடும்போது எல்லாம் அட்டென்ஷன்ல நிக்கணும். ஏன்? அந்த நாட்டுக்கு நான் கொடுக்கிற மதிப்பு, மரியாதை. ஹலோ, தேவனோட வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது, தேவனை ஆராதிக்கும் போது உட்காந்துட்டு தூங்கிட்டு வலிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த நாட்டை, அந்த அரசனை, அந்த ராஜ்யத்தை நீங்க அவ்வளவுதான் மதிக்கிறீங்க, ரெஸ்பெக்ட் பண்றீங்க. சோ அந்த நாட்டை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். ஹலோ, ஆகவேதான் பள்ளிக்கூடத்துக்கே நீங்க வரலன்னா கூட பரவாயில்ல, அசம்பிளுக்கு வரணும், மஸ்ட். அசம்பிளுக்கே நீங்க வராம நேரம் வகுப்பறைக்கு வரீங்கன்னா, உங்க நாட்டை நீ மதிக்கல, அசம்பிளை மதிக்கல, நாட்டை அவமதிக்கிற, ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்ப இருக்கிற பள்ளிக்கூடம் எப்படின்னு தெரியாது, நான் படிச்ச காலத்துல அப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படிதான் இருக்கும், ஏன்னா நாடு வந்து மாறல இல்லவா. அப்ப சர்ச் நேரும்போது, சர்ச் ஒரு கிங்டம் கான்செப்ட். இது திருச்சபை என்பது ராஜ்யத்துடைய கான்செப்ட் குள்ள வருது. இங்க என்ன நடக்குது, சேம் மெத்தட். இங்க தேவனை ஆராதிக்கிறோம், ஒரு ஆமென் அல்லேலூயா காணோம். தேவனை மகிமைப்படுத்துகிறோம், தேவனை உயர்த்துகிறோம், தேவனை வாழ்த்துகிறோம். எங்கள் ராஜாவாகிய தேவன் அரசாளுவாராக சொல்லி மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் என்ன பண்றாங்க, கோயில் சம் பீப்புள் உட்கார்ந்து ஹalleluya அவங்க தூங்குறாங்க. அவங்களுக்கு தேவனை பற்றி, ராஜ்யத்தை பற்றி, அரசனை பற்றி, மகிமையை பற்றி விவரம் தெரியாதவங்க. சோ அவங்க அவமதிக்கிறார்கள். ராஜ்யம் கவனிக்குது அவங்கள. இவங்களுக்கு ராஜ்யத்தை பற்றி புரிதல் ரொம்ப குறைவா இருக்குது. சோ ஒரு முறை நம்முடைய இந்தியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன், நியூஸ்ல காமிச்சாங்க. நேஷனல் ஆந்தம் பாடும்போது, ஜனகண மனகத்தின் பாடும்போது யாரோ ஒருத்தர் உட்காந்துறாங்க. உட்காந்துறேன்னா கவர்னர், இத்தனைக்கும் கவர்னர் உட்கார்ந்துக்கே கிளிகின்னு கிழிச்சாங்க. வர எப்படி உட்காரலாம்? நேஷனல் ஆந்தம் பாடும்போது எந்திரிச்சலவ நிக்கணும். சோ அவர் வந்து நம்முடைய நாட்டை அவமதிக்கிறாங்க. சோ இதெல்லாம் நடக்குது. இந்த உலகத்துடைய கான்செப்ட் என்ன? நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுடைய தேசிய கீதம் ஒன்று இருக்குது. தேசிய கீதத்தை பாடும்போது உங்களுடைய முழு அட்டென்ஷன் கீதத்தில் இருக்க வேண்டும், முழு கவனம் அங்கே செலுத்த வேண்டும். ஹலோ வந்து நிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. பெல் அடிக்கிறதுக்கு இடமோ, நேஷனல் ஆந்தம் பாடுறாங்கன்னா போன் எல்லாம் செக் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா அந்த நேஷனல் ஆந்தம் தமிழ்ல தேசிய கீதம், தேசிய கீதம் பாடும்போது அந்த தேசத்தை நான் மதிக்கிறேன், அந்த தேச அரசனை நான் மதிக்கிறேன், அந்த தேசத்தின் கொள்கைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த தேசத்துக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறேன். அந்த கையெல்லாம் மடிச்சு இப்படிதான் நிற்கணும். இப்படி மடிச்சு நிக்க வைப்பாங்க. சும்மா இப்படி நிற்க கூடாது. ஹலோ, இருக்கக்கூடாதுங்க. இந்த நேஷனல் ஆந்தம் பண்ணும்போது ஸ்கூல்ஸ்ல இவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும்போது, சர்ச்சில் தேவனை வர்ஷிப் பண்ணும்போது எப்படி தேவன் ஜனங்க அந்த வர்ஷிப் அட்டென்ட் பண்ணாம போறாங்க? ஏன் அந்த சாங்ஸ்க்கு அவங்க அட்டென்ஷன் கொடுக்காம போறாங்க? ஏன் பாடல் ஆராதனைக்கு வராம போறாங்க? ஏன் பாடல் ஆராதிக்கும் போது ஏன் எந்திரிச்சு நிக்க முடியாம போறாங்க? உங்களுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும் மட்டும் கையை தூக்கிடுறீங்கல்ல, தெரியும். எக்ஸ்ரே எடுக்கும் போது கோணம்னா எக்ஸ்ரே கோணலா வரும், நேரம் நின்னாதான் படம் ஒழுங்கா. ஹலோ, அந்த நேரத்துல அட்டென்ஷன் கரெக்டா கொடுக்குறீங்க. பட் ஜீவனையும் வாழ்வையும்
உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் சகலத்தையும் அனுகிரகம் பண்ணுகிற அந்த தேவனை ரெஸ்பெக்ட் பண்ணுவதில் நாம் கவனக்குறைவா இருந்து விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சோ இதான் ராஜ்யத்தோட கான்செப்ட். சோ கிங்க வர்ஷிப் பண்ணுங்க, கிங்க மகிமைப்படுத்துங்க, அவரை உயர்த்துங்க, அவரை பாடுங்க, ஆராதனை செய்யுங்க, உயர்த்துங்கள், மகிமைப்படுத்துங்கள், புகழுங்கள், ஆராதனை செய்யுங்கள். உங்கள் ராஜா உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்கள் நாட்டையும் இந்த முழு பூமி உங்கள் ராஜா அரசாளுவாராக. அதுக்கு எல்லாமே அந்த அந்த கிங்டம் பீப்புள் அந்த கிங்குக்கு அட்டென்ஷன் பே பண்றாங்க. ஹலோ. சோ இந்த நாட்டுடைய நாட்டோட ரூல் அப்படி இருக்குல்லவா? ஸ்கூல்ஸ் எல்லாம் நேஷனல் ஆந்தம் பாடும்போது நேரம் நிற்கணும், பாடும்போது தலையை நேரம் வைக்கணும். ஸ்கூலுக்கு போகும்போது, கிளாஸ் ரூம் போகும்போது லெஃப்ட் ரைட் போட்டு அட்டென்ஷனா கரெக்டா போகணுன்றாங்க. சோ இதெல்லாம் இந்த டிசிப்ளின் எல்லாம் உங்கள் நாடு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த மாதிரி இந்த நாட்டுடைய ஸ்ட்ரக்சர், இந்த நாட்டுடைய டிசைன் எப்படி இருக்கிற மாதிரி தான் தேவனுடைய ஸ்ட்ரக்சர், தேவனுடைய டிசைன் அப்படிதான் இருக்குது. தேவன் வானத்தில் பரலோகத்தில் இருக்கிறார், பூமியிலே நாம் ஆளும்படியாக நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த பூமியிலே நாம் ஆளுகை செய்யணும். தேவன் பூமியை தேவன் ஆளுகைக்கு உட்படுத்தணும். இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும், தேவன் ஆளுகைக்காக அவங்க பிரார்த்தனை பண்ண வேண்டும். ஆகவேதான் பிரேயர் கூட பார்த்தீங்கன்னா சீடர்கள் கேட்குறாங்க, யோவான் தம்முடைய ஜனங்களுக்கு சீஷர்களுக்கு ஜபம் கற்றுக் கொடுத்தது மாதிரி எங்களுக்கு கத்துட்டாங்கன்னு சொல்லும் போது பிரேயர் சொல்றாரு, உங்களோட ராஜ்யம் பரம மண்டலங்களுக்கு பரலோக பிதாவே உங்களோட நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களோட ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலையும். பூமி ரொம்ப முக்கியம்ன்றாரு. பூமியில தேவன் ஆளுகை ரொம்ப முக்கியம். இந்த ஆளுகைக்காக ப்ரே பண்ணுங்க. இந்த ஆளுகை செய்ற தேவனை உயர்த்துங்க, தேவனை கனம் பண்ணுங்க. ஆமென். ஆகவே நிறைய சொல்லணும், பட் நேரம் இல்லை. நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். அதுல ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன், 5 நிமிஷத்துல நான் கடகன்னு முடிச்சிடறேன், 5 மினிட்ஸ்ல. வாழ்க்கை ரொம்பவும் லகுவானது, காம்ப்ளிகேட்டட் கிடையாது. 2, life is not dead but life without purpose. The greatest tragedy, அந்த உலகத்தில் மிக துக்ககரமான விஷயம் என்னன்னு சொன்னா, எதுங்க ரொம்ப துக்கம்னு கேட்டா மரணம் தான் துக்கம்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. பட் என்ன சொல்றாங்க, மரணம் கூட துக்கம் கிடையாது. இந்த உலகத்துல நோக்கம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை, அறிவில்லாமல் வாழ்கிற வாழ்க்கை, புரிதல் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை, எந்த ஒரு மனுஷனுக்கு அறிவு புரிதல் விளங்குதல் ரொம்ப குறைவா இருந்தோ அதுதான் ரொம்ப துக்ககரமானது. ஹலோ, மரணம் கூட துக்கம் கிடையாதுங்க. ஆனா அறிவு இல்லாம இருப்பதா துக்கம், புரிஞ்சுக்க முடியல, ஞானம் இல்லாம இருப்பதான் மிக துக்ககரமான விஷயம். பர்பஸ், நோக்கத்தோடு வாழ வேண்டும், நோக்கம் நிறைவேறுதலோடு வாழ வேண்டும். இந்த நோக்கம் அறியாமல் வாழ்ந்துடாதீங்க. The greatest mistakes in life is to be busy but not effective. உலகத்தினுடைய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன சொன்னா, ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, பட் எஃபெக்டிவா இல்ல, பட் எதிர்பார்க்கிற அளவுக்கு வாழ்க்கை உயர்த்தப்படவில்லை. Life is greatest failure is to be successful is the wrong assignment. இந்த உலக வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தோல்வி என்னன்னு சொன்னா, மனிதனுடைய தவறான அசைன்மெண்ட் சொன்னா, அவனுடைய அசைன்மெண்ட் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, உங்களுடைய குறிக்கோள்கள், உங்களுடைய குறிக்கோள் தவறும் போது வாழ்க்கை மிகப்பெரிய தோல்வியில் முடிகிறது. Success in life is measured by the effective use of one's time. உங்களோட வாழ்க்கையின் வெற்றி நீங்கள் உபயோகப்படுத்துகிற நேரத்தில் இருக்கிறது. உங்கள் நேரத்தை வீணடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் வீணடிக்கப்படுகிறது. வாழ்க்கையும் நேரமும், நேரம் வாழ்க்கை எல்லாம் நேரத்தோட கனெக்ட் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. டைம் இஸ் த ட்ரூ மெஷர் ஆஃப் லைஃப். ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். நேரம் மிக முக்கியம். நேரம் உங்கள் வாழ்க்கையின் அளவுகோலா இருக்கிறது. எல்லாம் அளவுகோல். இந்த ஸ்கேல் எப்ப மிஸ் ஆகுதோ லைஃப் மிஸ் ஆயிடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கட்டடத்தை பாக்குறீங்க, இந்த கட்டடத்தை கட்டுற இந்த ஆட்கள் ஒரு மெஷர்மெண்ட் கொண்டு வராங்க.
மட்ட பலகைன்றாங்க தமிழ்ல. பிறகு ஸ்கேல் கொண்டு வராங்க, இன்ச் டேப் கொண்டு வராங்க. இந்த ஸ்கேல், மட்ட பலகை, இன்ச் டேப் இதெல்லாம் இல்லைன்னா ஸ்ட்ரக்சரா இருக்கவே. ஹலோ, இந்த கட்டடம் ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுக்கு காரணமே காசு பணம் கிடையாதுங்க. அவங்க கொண்டு வந்திருக்க ஸ்கேல், அளவுகோல் மிஸ் ஆகும் போது கட்டடம் மிஸ் ஆகிறது, ஸ்ட்ரக்சர் மிஸ் ஆகிறது. தட்ஸ் லைக் அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையின் நேரம் தவறாய் உபயோகப்படும் போது, நேரம் மிஸ் ஆகும் போது வாழ்க்கை மிஸ் ஆகிவிடும். அதுக்குதான் கணக்கு போடும்போது புள்ளி வச்சு அளவு கரெக்டா போடணும். கொஞ்சம் கோணல போனா விரல பின்னிடுறாங்க அவங்க. ஏன்னா இது கோணல போன பிரச்சனை இல்லை, வாழ்க்கை இப்படி ஆயிடக்கூடாதுன்றாங்க அவங்க. விளங்குதா? இன்ஃபேக்ட் டைம் இஸ் த கரன்சி ஆஃப் லைஃப். நேரம் பணத்தினுடைய ஒரு பகுதியா இருக்குது. நேரம் பணம் ஒன்றா இருக்கிறது. How you spend your time determines the quality of your life and death. உங்க வாழ்க்கை, வாழ்வுக்கும் மரணத்துக்கும் எப்படி நீங்கள் உங்கள் நேரத்தை செலவழி பண்ணுகிறீர்கள். You become whatever you buy with your time. Always be aware that everything and everyone around you is buying for your time. Your time is important because your time is your life. And the key to effective use of your time is establishing correct priorities. First thing first. உங்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது நேரம். உங்கள் நேரத்தை சரியாக உபயோகப்படுத்துங்கள். உங்கள் நேரம் தான் உங்கள் வாழ்க்கையை வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கக்கூடியதாய் இருக்கிறது. When your priorities are correct, you preserve and protect your life. உங்கள் நேரத்தை நீங்க சரியாக உபயோகப்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் protect பண்ணப்படுகிறது. உங்கள் நேரம் உங்கள் வாழ்க்கை காக்கிறது. எதுவுமே நம்புறீங்க? நேரம் வீணாயிடுச்சுன்னா வாழ்க்கை வீணாயிடும். ஸோ நேரம் ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த கோயில்ல ஒவ்வொரு நேரத்தையும் நாங்கள் யூஸ் பண்றோம். Correct priority is the principle of progress, because when you establish your priority according to your purpose and goals, then your progress is guaranteed. Correct priority protects your time. When you set right priorities, you use your time for international purpose. உங்கள் நேரம் உங்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதத்தை அருளுகிறது. உங்கள் நேரம் உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய உத்தரவாதத்தை, சரியான நேரம் சரியான சமயம் உங்கள் வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை அருளுகிறது. எத்தனை நம்புறீங்க டைம் இல்லைன்னா வாழ்க்கைக்கு எதுவுமே செய்ய முடியாது? நேரம் ரொம்ப முக்கியம் இல்ல? அந்த டைமை யூஸ் பண்ணுங்கன்றாங்க. உங்க வாழ்க்கை எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்றாதீங்க. ஈவன் நீங்க எந்த சர்ச்சுக்கு போனா கூட, எந்த இடத்துக்கு போனா கூட, அந்த இடத்துல உங்கள் நேரம் உபயோகமா இருக்குதான்னு கவனிங்க. ஏன்னா அங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மக்களுடைய நிலைமை என்னன்னா, ஏதாவது ஒரு கோயில போய் விழுந்துருவாங்க, தப்பு, டைம் வேஸ்ட். ஏதாவது ஒரு கோயில போய் விழுந்தீங்கன்னா எங்கேயா போய் விழுந்துருவீங்க. கடைசியில போயிட்டு எங்கேயா போகணும், எதை கேட்கணும், என் நேரத்தை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது நான் டிசைட் பண்ண வேண்டும். இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா என் லைஃபை நான் வேஸ்ட் பண்றேன்னு அர்த்தம். ஹலோ, ஆகவே தான் பாருங்க, நான் எங்க ஊருக்கு போனா கூட ஏதோ ஒரு கோயில போய் விழுந்துட மாட்டேன். பெஸ்ட் கோயிலை சூஸ் பண்ணுவேன், நெட்ல பார்ப்பேன். எதுவுமே இல்லையா, என் பிரசங்கத்தை நானே கேட்டு உட்காந்து. ஏன்னா என்ன தவிர யாரும் கரெக்டா பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு எதுவும் தமிழ்ல என் பிரசங்கத்தை நானே வந்து கேட்டிருப்பேன். இப்போ கூட என் பசங்க என்னோட பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க வீட்டில் உட்காந்து. எங்க வைஃப் என் பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க. ஏன் நான் சொல்ல வரேன்னா, நிறைய பிரசங்கள் இருக்குது, பட் என் நேரம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் கேட்பது நல்லது, பட் சரியானதை தீர்மானிப்பது அதை விட நல்லது. கேட்கக்கூடாது நான் சொல்ல வரல, தப்பா புரிஞ்சிடக்கூடாது. எதையும் கேட்கக்கூடாது சொல்றாங்க, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எல்லாம் கேளுங்க, பட் சரியானதை கேளுங்க, சரியானதை தீர்மானியுங்கள், முடிவு எடுங்கள். ஓகே? ஏன்? when you set the right priorities, எப்போ நீங்க சரியானதை செட் பண்றீங்களோ, then use your time for international purpose. உலகளாவிய நோக்கத்தை நீங்கள் அடைவீர்கள். Your time is not abused or wasted. உங்கள் நேரத்தை அபியூஸ் பண்றாதீங்க, உங்க நேரத்தை வேஸ்ட் பண்றாதீங்க. எத்தனை நம்புறீங்க? எங்க அம்மா சொல்லுவாங்க, தண்ணி வேஸ்ட் பண்ணாதறானுவாங்க. ஏன் என்னன்னு கேட்பேன். அவ்வளவு பேர் கிணறு இருக்குது வீட்டுல, கிணத்துல 3/4 தண்ணி இருக்குது. நான் ஒரு பக்கெட் தண்ணி கீழே ஊத்துனா திட்டுவாங்க அவங்க. ஏன்னா இந்தியாவில் ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு, தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணா நீ ரொம்ப காசு வேஸ்ட் பண்ணுவ அப்படின்னு. தப்பு.
நானும் நம்பிட்டேன். அப்புறமா தான் விளங்குச்சு, தண்ணி எனக்கு தண்ணி நேரம் தான் வேஸ்ட் ஆகக்கூடாது. டைம் தான் மஸ்டே தவிர தண்ணி முக்கியமே கிடையாது. தண்ணியை விட நேரம் முக்கியம். இவங்க நேரத்தை போதிக்க போய் தண்ணியை போதிக்கிறாங்க. தப்பான பிலாசபி உலகத்துல வச்சிருக்கிறாங்க, மக்கள் மனசை விதைச்சிருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி போதனைகள் உங்களுடைய தப்பான பிலாசபிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து விடும். கரெக்ட் ப்ரையாரிட்டி ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. சரியான ஒரு முக்கியத்துவம் உங்களுடைய சக்தியை பாதுகாக்கிறது. கரெக்ட் ப்ரையாரிட்டி ப்ரொடெக்ட்ஸ் யுவர் டேலண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். உங்களுடைய தாளந்து மற்றும் உங்களுடைய வரங்கள் காக்கப்படுகிறது. கரெக்ட் ப்ரையாரிட்டி ப்ரொடெக்ட்ஸ் யுவர் டிசிஷன், ப்ரொடெக்ட்ஸ் யுவர் டிசிப்ளின். கரெக்ட் ப்ரையாரிட்டி சிம்பிளிஃபை யுவர் லைஃப். சரியான முக்கியத்துவத்தை நீங்கள் அடைந்தவர்களாய் இருப்பீர்கள் சொன்னால் உங்களுடைய சக்தி, உங்களுடைய வரங்கள் எல்லாம் காக்கப்படுவது மட்டுமல்ல, காம்ப்ளிகேட்டடா இருக்கிற வாழ்க்கை சுலபமாக மாற்றி விடுகிறது. கடினமா இருக்கிற வாழ்க்கை சுலபமாக்குறது. இந்த போதனைகள் என்ன நடக்கும்? இந்த போதனை இறுதியில் என்ன நடக்கும்னா, கடினமானதெல்லாம் லகுவாக மாற ஆரம்பித்துவிடும். நான் பேசுறது எதுக்காகனா, கடினமானது அப்படி லகுவாக்குறது. அதான் பேசிக்கொண்டு வருகிறோம். ஏன்னா அதோடு முடிச்சிடறேன். ஏன்னா அங்கேயும் அங்கதான் விட்டேன், இங்க கண்டினியூ பண்ணி முடிச்சிடறேன். ஒரு ஆபிரகாம், ஒரு அறிவியல் விஞ்ஞானியா இருக்கிற மனநல மருத்துவர் மற்றும் ஆபிரகாம் மாஸ்லோ அப்படிங்கிற அந்த ஆபிரகாம் மாஸ்லோங்கிற ஒரு நபர் என்ன சொல்றாரு, இந்த உலகம் முழுவதும் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். தேவனை நம்பினவங்க நம்பாதவங்க உலகத்துக்கு எல்லா மக்களும் ஆராய்ச்சி பண்ணிட்டேன். உலகத்தையே நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன். உலகம் ஃபுல்லா ஒரு விஷயத்தை தான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா இருக்கிற அந்த மனிதனோட ஆர்வம் என்னன்னா, எப்படி உடுப்போம், எப்படி சாப்பிடுவோம், எப்படி வாழ்வோம். இதேதான் உலகம் ஃபுல்லா இருக்கிற மனுஷனுடைய பிரச்சனையா இருக்கிறது. சோ ஹையர் லெவல்ல இருந்து லோயர் லெவல் வரைக்கும், வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட், நார்த் அண்ட் சவுத், உலகத்தையே நான் அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டேன். எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு கவலையோடு தான் அலைந்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு தேவையோடு தான் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு நெருக்கத்தை சிக்கி கொண்டிருக்கிறான். இதுல இருந்து விடுதலை ஆவதுக்கு வழியை தேடி கொண்டிருக்கிறான். இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் பதில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் பதில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறது. தேவ ராஜ்யம் உங்கள் அனைத்து தேவைகளையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏசு சொல்கிறார், எண்ணத்தை உண்போம், கவலைப்படாதீங்க, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போ எல்லாம் உங்களுக்கு கொடுக்க. பாருங்க, கடவுள் சொல்லிட்டாரு, இதெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லப்பா, தருவேன் தான் நான் சொல்றேன். தருவேன் நான் சொன்னதுக்கு நீ அழுதுன்னு இருக்கிற, நீ அழுது ஜெபம் பண்ற, நீ அழுது மன்றாடி கொண்டிருக்கிற, நீ உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிற, நீ போராடி கொண்டிருக்கிற. நான் தரமாட்டேன்னு சொன்னா நீ அழுவுறதுல, ஹலோ, நான் தரமாட்டேன்னு சொன்னா நீ அழுவலாம். எனக்கு வேணும் இப்ப தாங்கன்னு சொல்லி, நான் தான் தரேன்னு சொல்லிட்டேனே, அவனுக்கு வேண்டியதெல்லாம் நான் தருவேன்னு சொல்லிட்டேன். ஆனா மதம் நம்மளை எப்படி ஆக்கி விட்டுச்சு? அழுது ஜெபம் பண்ணு, மன்றாடி ஜெபம் பண்ணு, கண்ணீரோட ஜெபம் பண்ணு, உபவாசத்தோட ஜெபம் பண்ணு. எதுக்கு பண்ணணும்? கடவுள் தரலன்னா பண்ணலாம். கடவுள் தான் சொல்லிட்டாரு, முதல்ல என்ன தேடுன்ட்டாரு, ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, அப்ப எல்லாம் கொடுப்போம்னு சொன்னும் போது சபை என்ன சொல்லிருக்கணும்? ராஜ்யத்தை போய் பேசி ராஜ்யத்தை தேட வச்சிருக்கணும். ராஜ்யத்தை பேசி ராஜ்யத்தை தேடினா ராஜ்யம் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு காம்ப்ளிகேட்டட், சிம்பிள் ஆயிடுச்சு பாருங்க. ஆனா சர்ச்சு, உலகம், மதம் என்ன பண்ணுச்சு? மன்றாடு, கதறு, ராத்திரி ஏஞ்சி ஜெபம் பண்ணு, பகல்ல ஜெபம் பண்ணு, வெயில்ல போய் ஜெபம் பண்ணு, ஒருத்தர் உப்பு போட்டு ஜெபம் பண்ணு. மனுஷனை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணணுமோ, ஒரு பக்கம் பேய், ஒரு பக்கம் போதகர்கள். பேய்க்கும் போதலுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஒரு பக்கம் மதம், ஒரு பக்கம் அரசியல், சமுதாயம், கம்யூனிசம், ஒரு வழி ஆயிடுறாங்க. பட் காம்ப்ளிகேட்டடா சிம்பிளிஃபை ஆக்குறார் இயேசுநாதர். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிங்டம் ஆஃப் காட் கொடுங்க, உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். தரமாட்டேன்னா நீ கதறு, கத்து, கூப்பாடு போடு, மன்றாடு, உப்பு போட்டு ஜெபம் பண்ணு, மிளகாத்தூள் போட்டு கூட ஜெபம் பண்ணு, தருவேன். நான் தான் தருவேன்னு சொன்னதுக்கு நீ அப்படி கதறின்னு இருக்கிற. அப்படி ஒருவேளை உன்னை அப்படி செய்யுன்னு சொல்றானா உன்னை தப்பா டைரக்ட் பண்றாங்க. சரியான இடத்துக்கு போ, சரியான போதனை கேள், வாழ்க்கை சிம்பிளிஃபை ஆக மாறும். எல்லாரும் எழுமி நிற்கலாம், ஜெபம் பண்ணி நாம் முடிப்போம்.